ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாதம் முடியறதுக்குள்ள கடகராசி நேயர்களுக்கு நிகழக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்குது. பொதுவாக ஒவ்வொரு கிரக மாற்றங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். அந்த வரிசையில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் முழுக்க என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகளை பற்றியும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகம் ராசி நேயர்கள், கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கு தகுந்தபடி அவங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். தேவைக்கு அதிகமான விஷயங்களுக்கு ஆசையும் பட போகிறது கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட நேர்களாகிய உங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் ராசியிலே இருக்கிறாரு. ஸோ உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய மன வலிமையும் சரி, உங்களுடைய நம்பிக்கையும் சரி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு உங்கள் மேலேயே நம்பிக்கை நிறைய இருக்கும். உங்களுக்கு மனசுலையும் பார்த்திங்கன்னா நிறைய வலிமை இருக்கும். எதுனாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியை பார்த்துட்ருக்காரு. ஸோ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியை பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த நாட்களில் உங்களுக்கு நல்ல தொழில் வளமானது கிடைக்கும். தொழில் ஏற்கனவே செய்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட சிறப்பாக இருக்கும். இந்த தொழில் நல்லா நடக்குது அப்படின்ற பட்சத்தில் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றதும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ பொருளாதார ரீதியாகவும் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். எதை செய்தாலுமே கூட கண்டிப்பாக அதில் ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி தான் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் வீணாக வெட்டியாக செஞ்சோம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் கூட யாருக்கும் உருவாகாது. அந்த மாதிரி எது செஞ்சீங்க அப்படின்னாலுமே ஒரு நன்மையில் தான் போய் முடியும். அந்த மாதிரி தான் இந்த காலகட்டங்களில் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் உங்களுடைய மனசில் என்ன தோணுதோ அதை நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே செய்துடுவீங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணபலமும் அதிகரிக்கும், மனபலமும் அதிகரிக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இவ்வளோ நாட்களாக இருந்திருப்பீங்க. ஸோ சனி பகவான் முழுவதுமாக விலக போகிறாரு அப்படின்றதுனால வாழ்க்கையில் ஒரு நல்ல பிடிமானமானது உங்களுக்கு ஏற்படும். மேலும் இந்த காலகட்டங்களில் சூரியனோட பார்த்தீங்கன்னா செவ்வாய் சேர்ந்திருக்கிறாரு. இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய காலகட்டம். செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்று இருக்கிறாரு. ஸோ செவ்வாய் பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருந்தவர் பிப்ரவரி 21 மாறிட்டார் கும்பராசிக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கும்பத்தில் தான் இந்த கிரகங்கள் இருக்காங்க. சூரியனோட செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதுனால அடிக்கடி உங்களுக்கு உஷ்ணம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் வரும். அதாவது வறட்டு இரும்பல், சளிக்கட்டு, வாந்தி இது மாதிரி ஏதாவது ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இந்த சளி பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் பொழுது உடல் ஆரோக்கிய ரீதியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா தொழிலெலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா ஒரு தொழில் உங்களுக்கு டெம்ப்ரவரியாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு நிலையான நிலைக்கு கொண்டு போயிடுவீங்க. ஒரு தொழிலை நீங்கள் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த தொழிலை முன்னேற்றம் அடைய செஞ்சுடுவீங்க, மேம்படுத்திப்பீங்க. ஸோ இது மாதிரி சரியான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரியான பாதையை நீங்கள் தேர்வு செய்து பயணம் செய்வீங்க. நம்ம ஒரு போகிற இடம் சரியான இடத்துல போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பயணிக்கக்கூடிய பயணம் கரெக்டாக இருக்கணும். நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை நல்லா இருக்கணும். சரியான வழியை தேர்ந்தெடுத்து நம்ம பயணிக்கும் பொழுது தான் அந்த விஷயம் சரியான இடத்துல போய் முடிவடையும். இல்லை அப்படின்னா அதுவே நமக்கு பிரச்சனையாக போயிடும். ஸோ அந்த மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை மட்டும் சரியாக தேர்வு செய்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே கிரகநிலைகளை உங்களுக்கு பண்ணிவிடுவாங்க. குருவினுடைய அருள் வேற கிடைக்க போகுது. ஸோ குரு அருள் கிடைக்குது அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும். குறிப்பாக தனி மனிதனுடைய ஒழுக்கம் பார்த்திங்கன்னா மேம்படும். எந்த மனிதன்கிட்ட செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது இருக்கோ கண்டிப்பாக அவங்களால எந்த பாதிப்பும் பிரச்சனையும் இருக்காது. அவங்க தவறான ஒரு விஷயத்துக்கு போகவும் மாட்டாங்க. மற்றவர்களையும் அந்த வழிக்கு கொண்டு போய் விட மாட்டாங்க. தன்னடக்கம், தன்னொழுக்கம் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கணும். அதன்படி அவங்க நடந்துக்கும் பொழுது தான் அவங்களுடைய வாழ்க்கை மாற்றம் இருக்கும். மேலும் கடகராசி நேயர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு முகத்தில் ஒரு பொலிவானது கிடைக்கும்.
நிறைய சித்தர்கள், மகான்கள் அவங்களுடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குரு விரயஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. ஸோ பணப்புழக்கம் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் வரவு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. வரவு அப்படின்றது எந்த அளவுக்கு வருதோ அதே அளவுக்கு செலவுகளும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு விரயத்தில் இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அது விரய செலவுகளை கொடுப்பாரு தான். ஆனால் சுப விரய செலவுகளாக தான் அதிகமாக கொடுப்பார். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு, வீண் செலவுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு சுப விரயத்தில் செலவு செய்யுங்க. ஒரு நகை வாங்குறதோ, இல்லை வீடு வாங்குறதோ, இல்லைன்னா ஒரு நிலம் வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப விரயத்தில் நீங்கள் செலவு பண்ணி வைக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முதலீடுகளாக கிடைக்கும். எதிர்காலத்தில் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதனால் இப்போ செலவு ஆகுதே அப்படின்றதுக்காக தேவையில்லாத செலவுகளை எல்லாம் பண்ணாமல் நல்ல ஒரு செலவுகளாக செய்துக்கோங்க. எதிர்காலத்துக்கு முக்கியமாக தேவைப்பட மாதிரியான செலவுகளை செய்கிறது ரொம்ப நல்லது. அஷ்டமத்து சனியானது இன்னும் விலகலை. சனி பகவான் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு தான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சியாக போகிறாரு. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம சனியானது நடந்துட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் குருவுடைய பார்வை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ குருவுடைய பார்வை கிடைக்கிது அப்படிங்கும் பொழுது அஷ்டமத்து சனி முடியக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைச்சதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக பெருசாக எந்த ஒரு கெடுபலன்களும் உங்களுக்கு ஏற்படாது. திருமண தடைகள் எதுவும் பார்த்துட்ருக்கீங்க கடகராசிக்காரங்க அப்படின்னா அதையுமே இப்போ நீங்கள் நீக்க போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ திருமண தடைகளும் நீங்கிடும். விரைவில் உங்களுக்கு திருமண பாக்கியமானது கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான முயற்சிகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த காலகட்டங்களில் முயற்சிகளை எடுத்து வைக்கலாம். ஏன்னா நீங்கள் கேட்டது எல்லாமே பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்பு அப்படின்னா சாதாரணமாக கிடைக்காது. நல்ல வாய்ப்புகளே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கவனமாக இருக்கணும். நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தையும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம நல்லா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா கலை சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய விஷயங்கள் நிறைய வாய்ப்புகள் சேரும். ஒரு சில நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைத்து நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த டைமில் நீங்கள் அதையும் சிறப்பாக செய்து கொடுப்பீங்க. நிறைய பேருடைய அன்பு, பாராட்டு எல்லாத்தையும் நீங்கள் பெறுவீங்க. அதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயம் இந்த காலகட்டங்களில் நடக்கும். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை வேண்டாம் அப்படின்னு விலக்கி விடாமல் துணிந்து எடுத்து செய்யுங்க. நல்ல ஒரு விஷயங்களுக்கு நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியும். அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கடகராசியை உடையவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆற்றலும் சரி ஆராய்ச்சியும் சரி ரொம்ப நல்லாவே இருக்கும். அதாவது கணினி படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்கள் கணினியை கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை கொடுக்கும். சமமான ஒரு முக்கியமான தெளிவு கிடைக்கும். எப்போவுமே ஒருத்தங்களுக்கு தெளிவு இருக்கணும் மனசில், மைண்ட்லேயும் சரி நல்ல ஒரு தெளிவு இருக்கணும். அப்போ தான் அடுத்த விஷயத்த நம்மளால் கிளியராக செஞ்சு முடிக்க முடியும். இல்லைனா அதை நம்மளால் செய்யவே முடியாது. அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நம்பிக்கை துரோகிகள் கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையவே கிடையாது. நம்பிக்கை துரோகிகள் இருக்காங்க அப்படின்னா கூட அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்கள விட்டு இப்போ நீங்கள் விலகிப்பீங்க. ஸோ ஒன்று நீங்கள் விலகிப்பீங்க, இல்லைன்னா அவங்கள விலகிக்க போகிற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அவங்கள விட்டு நீங்கள் விலகிறது தான் முடிஞ்ச அளவுக்கு நல்லது. செய்யக்கூடிய விஷயங்கள் செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னாலே போதும். திருந்த செய்யும் பொழுது தான் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா தானான்னு செய்கிறது, கண்டமேனிக்கு செய்கிறதெல்லாம் நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்காது. ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சுமையாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது கஷ்டப்பட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறத விடவே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நல்ல முன்னேற்ற பாதையில் நீங்கள் போகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். எல்லா வளமும் கிடைக்கும். எல்லா வளமும் கிடைச்சி சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் மாதிரி ஒரு நல்ல அமைப்புகளும் வாய்ப்புகளும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு தான் சொல்லணும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமங்கள் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. சந்திராஷ்டமம் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சாச்சு. நான் 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தது. இந்த நாட்கள்லாம் முடிஞ்சாச்சு. இனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது. ஸோ ரொம்ப சிறப்பாகவே இருக்க முடியும். அதே போல் ஒவ்வொரு மாதத்துலேயுமே நம்ம கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா எந்த கடவுளை வழிபாடு செய்யணுமோ அவங்கள செய்யும் பொழுது சிறப்பான பலன்கள் கிடைக்கும்.
அதனால தான் ஒவ்வொரு மாதத்துலேயுமே வழிபாடுகளும் பரிகாரங்களும் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படி நீங்கள் இந்த மாதத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் தாங்க. அம்மன் வழிபாடு நீங்கள் செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். குறிப்பாக அம்மனுக்கு உரிய நாளான செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை எல்லாம் நீங்கள் அம்மனை வழிபாடுகள் செய்து அம்மனுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு அரளிப்பூ வந்து போட்டு அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த காரியமும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஒரு சுபிட்சமாக போய் நடந்து முடியும். இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே சுமூகமாக நடக்கக்கூடிய நேரம் நெருங்கியாச்சு. இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய பரிகாரங்களும் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள். அப்படி ஒரு வேளை இந்த பதிவு ஆனது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்ம சேனலில் தினம்தோறுமே அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும். அதெல்லாம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.